நான் உங்கள் சரவணன். இது உங்கள் யூனிஃபைட் டீச். வாங்க பாடத்துக்கு போகலாம். 8ஆம் வகுப்பு அறிவியல், அலகு 16, நுண்ணுயிரிகள். 16.4 ஆல்கா. நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 16.4 ஆல்கா. ஆல்காக்கள் எளிய தாவர உடலமைப்பை பெற்ற யூகரியோட்டிக் உயிரினங்களாகும். ஆல்காக்கள் ஈரப்பதமான வாழிடங்களில் காணப்படுகின்றன. அதிக அளவில் பசுங்கனிகத்தை பெற்றுள்ள இவை ஏரிகள் மற்றும் குளங்களின் மேற்பரப்பில் மெல்லிய படலமாக காணப்படுகின்றன. எனவே இவை நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை பசுங்கனிகங்களின் உதவியுடன் தங்களுக்கான உணவை தயாரித்துக் கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கனிகங்கள் கொண்டுள்ளன. ஆல்காவை பற்றிய பாடப்பிரிவு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி எனப்படும். ஆல்காக்களின் அளவு 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வரை வேறுபடுகின்றன. இவை ஒரு செல்லாலான நுண்ணியவையாகவோ, எடுத்துக்காட்டாக கிளாமிடோமோனஸ், அல்லது பல செல்களாலான பெரிய அளவுடையவையாகவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சர்க்காசம். ஒரு செல்லாலான ஆல்காக்கள் வேறுபட்ட வடிவங்களில், அதாவது கோள, கோல், சுழல் போன்ற வேறுபட்ட வடிவங்களில் உள்ளன. பல செல்களாலான ஆல்காக்கள் இழைகளுடன் கிளைத்து காணப்படுகின்றன. இப்பகுதியில் நாம் ஒரு செல்லாலான கிளாமிடோமோனஸ் பற்றி தெளிவாக காண்போம். பல செல்களாலான ஆல்காக்கள் பற்றி அடுத்த பாடத்தில் தெளிவாக படிக்கலாம். கிளாமிடோமோனஸ் செல்லின் அமைப்பு. கிளாமிடோமோனாஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர்வாழ் பாசியாகும். இவை முட்டை, கோள அல்லது பேரிக்காய் வடிவமுடையவை. குளங்கள், சாக்கடைகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படும் ஆல்காக்கள் பேரிக்காய் வடிவமுடையவை. இவை குறுகிய முன்பகுதியையும் அகன்ற பின்பகுதியையும் பெற்றுள்ளன. இவற்றின் செல்லானது செல்லுலோசாலான மெல்லிய உறுதியான செல் சுவரினால் சூழப்பட்டுள்ளது. செல் சுவருக்கும் பசுங்கனிகத்திற்கும் இடையே சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. செல்லானது கோப்பை வடிவ பசுங்கனிகத்தின் உட்புற குழிவு பகுதியில் பெரிய இருண்ட உட்கருவை கொண்டுள்ளது. செல்லின் முன்பகுதி இயக்கத்திற்கு பயன்படும் 2 கசையிழைகளை கொண்டுள்ளது. 2 சுருங்கும் நுண்குமிழ்கள் ஒவ்வொன்றும் கசையிழையின் அடிப்புறத்தில் காணப்படுகின்றன. பசுங்கனிகத்தின் முன்புற பகுதி சிறிய சிவப்பு நிறத்தாலான கண் புள்ளியை கொண்டுள்ளது. கிளாமிடோமோனாஸில் பால் மற்றும் பாலிலா முறையிலான இனப்பெருக்கம் காணப்படுகிறது. அடுத்த வீடியோவில் 16.5 புரோட்டோசோவா பற்றி தெளிவாக காணலாம். இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.